ஹலோ. இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா காரணம் என்னென்னா, சைன் ஆனில் நான் ஒரு சில விஷயங்கள் அடிஷ்னலாக சொல்ல ஆசைப்பட்டது. அதை நான் சொல்லாமல் போனது. சைன் ஆன் லேர்னிங் 1, அதாவது முதல் வீடியோவில் ஒரு ஃபைலை எடிட் பண்ண பார்த்தோம். உதாரணத்துக்கு ஒரு ஃபைல் நாங்கள் உள்ளே போயிட்டு சீக்வென்ஸ் பண்ணி லைன்லாம் போட்டு சீக்வென்ஸ் பண்ணி அதை எப்படியோ எடிட்லாம் பண்ண பார்த்தோம். அது எப்படி அது எந்த ஃபைல் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இதாக இருக்குது ஒன்று. ஸோ அது ஆஃப்கோர்ஸ் நான் எப்படி உள்ளே வரேன் அதையும் நான் சும்மா சொல்லிடுறேன். இதான் கால் ஸ்டேட்மெண்ட்டு. REP dev MTL வந்து மாடல் நேம். என்டர். நான் 1 ப்ரோக்ராமர்ஸ் டிசைனர் மோடில் போகிறேன் 1. அப்புறம் இன்னொரு எடிட் டேட்டாபேஸ் ரிலேஷன் இது. இங்கே நான் பேக் ஃபைல் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். இந்த பேக் ஃபைலில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சில ஃபீல்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். பேக் ஃபைல் ஹேஸ் ஸோன்னு சொல்லி ஒரு சில ஃபீல்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை சீக்வென்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம உள்ளே Z போட்டுட்டு திருப்பியும் ஃபிசிக்கல் இதுக்குள்ளே Z போட்டுட்டு திருப்பி உள்ளே போனீங்கன்னா, இங்கே வந்து திருப்பி இந்த இடத்துலையும் Z போட்டுட்டு உள்ளே போனோன்னா இந்த இடத்துல F8 PF என்ட்ரிஸ்ன்னு இருக்குது. F8 என்ட்ரிஸு. இது F8 அழுத்தினோன்னா இதுக்குள்ளே நம்ம சீக்வென்ஸு நம்ம வந்து சொல்லி வச்சுக்கலாம். இதுதான் இந்த சீக்வென்ஸு இப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே சொல்லிடலாம். ஆனால் நிறைய நேரங்களில் இது விசிபிளாக இருக்காது. எது இந்த F8 அப்படிங்கிற ஆப்ஷன், இந்த இடத்துல இருக்கிற ஆப்ஷன் நிறைய நேரங்களில் விசிபிளாக இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்க, இப்போ இதில் விசிபிளாக இருக்குது. ஏன் விசிபிளாக இருக்குன்னா, கொஞ்சம் பின்னாடி வாங்க, நான் இதுலேருந்து வரேன். ஸோ பேக் ஃபைல் போட்டேன்னா இதில் Z போட்டு உள்ளே நான் போகிறேன்னா, இப்போ திருப்பி இன்னொரு தடவை ஃபிசிக்கல் ஃபைலுக்குள்ளே இல்லை, இந்த இடத்துல தான், இங்கே தான் கரெக்டாக இங்கே தான். இங்கே வந்து அசிமுலேட்டட் ஃபிசிக்கல் அப்படிங்கிறது Yயில் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். இது எப்படி Yயில் இப்போ இருக்குது அப்படின்னாக்க, அதை இப்போ Y இல்லாமல் blank இருந்ததுன்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. அதையும் எப்படி மாற்றலாம்? F8 இருக்குது. F8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா F8 சேஞ்ச் நேம் இருக்குது. இப்போ F8 பண்ணிங்கன்னா இதெல்லாம் எனேபிள் ஆகிடும். இந்த ஃபீல்டெல்லாம் எனேபிள் ஆகிடும். இந்த ஃபீல்டு இப்போ இதை நான் வந்து அசிமுலேட்டட் ஃபிசிக்கலை நான் blank பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்டர் அடித்துட்டு இப்போது திருப்பியும் வந்து இப்போ நான் திருப்பி F8 போட்டேன்னா அன்சேஞ்ச், தட் இஸ் சேஞ்ச் அண்ட் எடிட் அண்ட் நாட் எடிட், டாகல் கீ மாதிரி. இப்போ நான் blank பண்ணிவிட்டு இப்போது Z போட்டு உள்ளே போனேன்னா, திருப்பி Z போட்டு உள்ளே போனேன்னா இந்த இடத்துல இந்த F8 ஆப்ஷன் இல்லை. அது இல்லாத காரணம் அசிமுலேட்டட் ஃபிசிக்கல் வந்து Y இல்லை. ஸோ அது போட்டால்தான் இப்போ வந்து திருப்பி F8 போட்டுட்டு திருப்பியும் Y போட்டுட்டு என்டர் அழுத்திட்டு திருப்பியும் வேணால் F8 போட்டதை டாகல் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் Z போட்டு உள்ளே போய் திருப்பியும் Z போட்டு உள்ளே போனால் அப்போ இந்த F8 PF என்ட்ரிஸ் வந்துருச்சு. ஸோ இது ஒன்று எடிட்டுக்கு, இது ஒன்று அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இதை தவிர்த்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு போனேன். அது செகண்ட் லேர்னிங் சைன் ஆனோட இதில் ஒரு உதாரணத்துக்கு சரி வேண்டாம், அது பேசாமல் இன்னொரு ஓகே அது இதிலே இருக்கட்டும். ஓகே, ஒரு ப்ரோக்ராமில் குறிப்பாக வந்து சில ப்ரோக்ராமில் செட் ஆன் LR இல்லை, அந்த மாதிரிலாம் விஷயங்கள் எப்படி பண்ணணுன்னாக்க, இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் எடுத்து சும்மா ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே வந்து நான் Z போட்டு உள்ளே போகிறேன்னா இப்போ இந்த இடத்துல F7 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. F7 ஆப்ஷன். இந்த F7 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்க எக்கச்சக்கமான ஆப்ஷன்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்க இது வந்து F10 ஆல் ஆப்ஷன்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே என்னெல்லாம் இருக்குது எல்லாமே வந்துடும். F10 கீ அது சும்மா அது காமிக்குது எல்லா ஆப்ஷன். இப்போ இதில் எல்லாத்துலேயும் என்னெல்லாம் எனேபிள் பண்ணுறீங்கிறத பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல கமிட்மெண்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ரோக்ராம் Y போட்டிருக்கு. Y போட்டுன்னா செட் ஆன் LR Y ஆகும். இதை நான் நோ போட்டேன்னு வச்சுக்கோங்க, செட் ஆன் LR வந்து வராது ப்ரோக்ராம்குள்ளே. ஸோ இதை நான் Y போட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரோக்ராமில் வந்து இதை க்ளோஸ் பண்ணணும், க்ளோஸ் த ப்ரோக்ராம், ஓவர் ரைட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடிட் ஃபங்க்ஷன் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனால் வந்து இது எதனால் நான் இதை சொல்ல வரேன்னா, ஐ கேம் அக்ராஸ் ஃபியூ ப்ரோக்ராம்ஸ் அதில் வந்து செட் ஆன் LR ஆனாக இல்லை. ஏன்னு நான் பார்த்தேன்னா அதுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆப்ஷன்ஸ் இருந்து, ஸோ எனக்கு இதை ஆன் பண்ண வேண்டி
அவசியம் இருந்ததுனால நான் வந்து இந்த ஆப்ஷன் எடுத்து தான் செட் ஆன் எல்ஆரை ஆன் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அது என்னன்னு டிக் பண்ணும்போது தான் இது தெரிஞ்சது என்ன மேட்டர்னு. இதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த 2 அடிஷ்னல் விஷயத்துக்கு இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு நான் சொன்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்ளைஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் வீடியோ. திஸ் ஒன் அப்ளைஸ் ஃபார் த செகண்ட் வீடியோ. தேங்க்யூ.